ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ தான். மிக்சர்னால் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு கேழ்வரகு மாவில் தான் மிக்சர் செய்ய போகிறேன். ராகி மிக்சர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் 2 கப்பு ராகி மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ண மாவில் ஒரு 2 கைப்பிடி அளவு மாவு மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் டெய்லி காக்காவுக்கு சாப்பாடு வைப்போம். அதுக்கு கூட இந்த மிக்சர் வைக்கணும்னு சொல்லுது. மிக்சர் வைக்கலன்னா காக்கான்னு கத்திக்கிட்டே இருக்குது. அது வச்சதுக்கப்புறம் தான் சாப்பிடுது. இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையணும் அதை விட கொஞ்சம் தலை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்ச மாவில் கொஞ்சம் தண்ணி நிறைய சேர்த்து நம்ம தோசை ஊற்றுறதுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை கரைச்சி வச்சுக்கிட்டேன். ஆல்ரெடி ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் சூடாகட்டோன்ட்டு முறுக்கு புழியிற அந்த முறுக்கு குழாயில் இடியாப்ப அச்சு போட்டுக்கிட்டேன். இந்த மாவு எடுத்து அதில் போட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி முறுக்கு மாதிரி நல்லா சுற்றிட்டேன். நல்லா பெரிய முறுக்கு மாதிரி சூப்பராக வந்திருக்கு, உடையாமல் கொள்ளாமல். இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுட்டு எண்ணெய் கொதிப்பு அடங்கினதுக்கப்புறமா எடுத்து ஒரு பெரிய பேஷனில் போட்டுக்கிட்டேன். அதை போட்டுட்டு கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறமா நல்லா மிக்சர் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா நொறுக்கி வச்சுக்கிட்டேன். தோசை மாவு மாதிரி கரைச்சி வச்ச மாவு எடுத்து இந்த மாதிரி ஓட்டை கரண்டியில் மேலே ஊற்றிட்டு இன்னொரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா நமக்கு பூந்தி கிடச்சிரும். மிக்சரில் குட்டி குட்டியாக ரவுண்டாக பூந்தி இருக்கும்ல, அதுக்காக தான் அந்த மாவு தனியாக கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வேர்க்கடலையும் அந்த கரண்டியில் போட்டு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அதுவும் அதில் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் பூண்டும் சேர்த்துக்கிட்டேன். பூண்டு மிக்சரில் சூப்பராக இருக்கும். இதில் நான் மறந்து போனது கருவேப்பிலை தான், மறந்து போயிட்டேன். அது எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், பெருங்காயம், உப்பு இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான ராகி மிக்சர் ரெடி. என்ன தான் நம்ம கடையில் வாங்கி கொடுத்தாலும் வீட்டில் நம்ம செய்யும்போது அது ஒரு ஸ்பெஷல் தானே. என் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக யாராவது கொஞ்சமாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.